This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு நோயை பற்றின விழிப்புணர்வு வீடியோ. இது நோய் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆன்லைனில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹெச்எம்பிவி, ஓகேங்களா? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும், ஓகேங்களா? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போது சீனாவை மிரட்டிக்கிட்டு இருக்கிற வைரஸ்னே சொல்லலாம் ஹெச்எம்பிவி, ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் மொத்தம் 5 வகையான வைரஸ் வந்துட்டு அங்கே சீனாவை மிரட்டிக்கிட்டு இருக்கு. சீனாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் அலை மோதுதுன்னு சொல்லலாம். இன்னும் ஷார்ப்பாக சொல்லணுன்னா லாக்டவுனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து வரக்கூடிய நியூஸ். ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சீனாவோ இல்லை WHO இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியிடலை, ஓகேங்களா? பட் எந்த ஒரு தகவலும் அவங்க வெளியிடலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நியூஸ் வந்துட்டு நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அந்த நாட்டு ஊடகங்களே சொல்கிற நியூஸ், அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய இமேஜஸ் அதெல்லாமே. பட் அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் அதை நான் உங்களுக்கு போடலை, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல விஷயம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா பார்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த வைரஸின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், தும்மல், இருமல் இதெல்லாம் தான், ஓகேங்களா? இந்த தும்மல் மூலிமா தான் நிறைய பேர்த்துக்கு பரவுது. ஏறக்குறைய நம்ம இது கொரோனாவை பார்த்த மாதிரியே இருக்கு இல்லைங்களா? சேம் அதே தான். அந்த கொரோனா வைரஸோட பரிணாம வளர்ச்சி தான் ஹெச்எம்பிவி, ஓகேங்களா? பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைனாவில் பரவிட்டு இருக்க ஒரு விஷயம். இது வரைக்கும் சைனா அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியிடலை. அதுதான் இதில் இருக்க ஹைலைட். ஆனால் இந்தியா சொல்லியிருக்காங்க, இந்த வைரஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது, இது வந்துட்டு உயிர்கொல்லி அல்ல, இது வந்துட்டு நார்மலாக வர காய்ச்சல் தலைவலி மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு ஆறுதல் வார்த்தையாக வேணால் இதை எடுத்துக்கலாமே தவிர இதை உறுதியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சைனா அந்தளவுக்கு சிவியராக அட்டாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் மக்களை முடிஞ்ச அளவுக்கு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாம் நம்மளை பாதுகாக்கணும், ஓகேங்களா? கொரோனாவில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னொரு லாக்டவுனை வராமல் நம்மளால் தடுக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.